ஹோர்முஸ் நீர்மையை மீண்டும் மூடிய ஈரான், கப்பல்கள் மீது கடும் நடவடிக்கை. அமெரிக்க டாலரில் டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பம், 165 வருட வரலாற்றை மாற்றிய உத்தரவு. குவைத்தின் வர்த்தக துறைமுகம் மீது தாக்குதல், அவசரகால நிலை நடைமுறை. நாடு திரும்பிய அமெரிக்க குரூசர் ஏவுகணை கப்பல். ஈரானுக்கு அமெரிக்கா வழங்கிய கடைசி வாய்ப்பு, 10 நாட்கள் ஒத்திவைப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு. தெஹ்ரானின் உட்கட்டமைப்புகளை தாக்கியளித்த ஸ்டேல். ஈரான் அளித்த மர்ம பரிசை அம்பலப்படுத்திய ட்ரம்ப். ஈரானுக்கு எதிராக ஆளில்லா ட்ரோன் வேகப்படைகளை களமிறக்கும் அமெரிக்கா. தலைமறைவான அமெரிக்க படையினர் தேடித் திரியும் ஈரானின் புரட்சிகர காவல் படை. பிரித்தானியாவை போருக்குள் இழுக்கும் ட்ரம்பின் நகர்வு, ஸ்டார்மர் கடும் விமர்சனம். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஆளில்லா ட்ரோன் வேகப்படைகளை கடல் கண்காணிப்புக்காக பயன்படுத்தியுள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. ஒரு தீவிரமான மோதலில் இதுபோன்ற கப்பல்களை பயன்படுத்துவதை அமெரிக்கா உறுதிப்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். இந்த ட்ரோன் படைகள் கண்காணிப்பு பணிகளுக்கு தேவையெனில் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தக்கூடியவை என தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அமெரிக்கா இவற்றை தாக்குதல் நோக்கில் பயன்படுத்தியதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் குளோபல் GARC எனப்படும் இந்த ட்ரோன் வேகப்படைகள் மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெறும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையின் கீழ் பயன்படுத்தப்பட்டதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. இதன்போது அவை 450 மணி நேரத்துக்கு மேலாக கடலில் செயற்பட்டு 2200 கடல் மைல்கள் தாண்டி கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் உக்ரைன் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படைக்கு எதிராக வெடிபொருள் ஏந்திய ட்ரோன் படைகளை பயன்படுத்தியதன் மூலம் இத்தகைய தொழில்நுட்பம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை ஈரானும் சமீபத்தில் வளைகுடா பகுதியில் எண்ணெய் கப்பல்களை தாக்க கடல் ட்ரோன்களை பயன்படுத்தியுள்ளது. அமெரிக்கா பல ஆண்டுகளாக ஆளில்லா கடல் மேற்பரப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது. ஆனால் தொழில்நுட்ப சிக்கல்கள், செலவு கவலைகள் மற்றும் பரிசோதனைகள் தோல்விகள் காரணமாக இந்த திட்டம் தாமதமடைந்துள்ளது. அமெரிக்காவின் நாணய தாள்களில் இனி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கையொப்பம் இடம்பெறும் என அந்நாட்டு திரைசேரி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த 165 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த அமெரிக்க பாரம்பரியம் ஒன்று முடிவுக்கு வந்துள்ளது. வழக்கமாக அமெரிக்க நாணய தாள்களின் திரைசேரி செயலாளர் மற்றும் அமெரிக்க பொருளாளர் ஆகியோரின் கையொப்பங்கள் மட்டும் இடம்பெறுவது வழக்கம். ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தின்படி ஒரு ஜனாதிபதி தனது கையொப்பத்தை நாணயத்தாள்களில் இடுவது இதுவே முதன்முறையாகும். இந்த அதிரடி முடிவு போர் சூழல் மற்றும் சர்வதேச பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் எடுக்கப்பட்டுள்ளது. தனது நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்க பொருளாதாரம் வலிமையாக இருப்பதை வெளிப்படுத்தும் அடையாளமாகவே ட்ரம்ப் இந்த மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். புதிய $20 மற்றும் $100 நாணயத்தாள்கள் முதலில் இந்த மாற்றம் அமுல்படுத்தப்படும் என படிப்படியாக மற்ற பணத்தாள்களிலும் இது நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றம் குறித்து அமெரிக்க மக்களிடையே ஆதரவும் அதே சமயம் கடுமையான விமர்சனங்களும் எழுந்துள்ளன. குவைத்தின் பிரதான வர்த்தக துறைமுகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் துறைமுக அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குவைத் துறைமுகம் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட அறிக்கைகளின்படி இந்த தாக்குதலினால் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் தற்போது அவசரகால நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. USS கெட்டிபர்க் திங்கட்கிழமை 5 மாதங்கள் அமெரிக்க தெற்கு கட்டளை பகுதியில் பணியாற்றிய பின்னர் வேர்ஜீனியாவில் உள்ள நாவல் ஸ்டேஷன் நோர்ஃபோக் கப்பல் தளத்தை வந்தடைந்துள்ளது. ட்ரிங்கோடோரியா வகை வழிகாட்டி குரூசர் ஏவுகணைகளுடன் அக்டோபரில் நோர்ஃபோல்கில் இருந்து புறப்பட்டு 2025 அக்டோபர் 31 முதல் கரீபியன் கடலில் செயல்பட துவங்கியது. அமெரிக்க தெற்கு கட்டளையின் கீழ் ஆபரேஷன் சவுத்தர்ன் ஸ்பியர் எனப்படும் நடவடிக்கைக்கு ஆதரவாக சவுத் கொம்முக்கு அனுப்பப்பட்ட போர்க்கப்பல்கள் ஒன்றாகும். இதன் செயற்பாடுகள் அமெரிக்காவுக்கு வரும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை குறைப்பதற்கான ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்தின் செயற்திட்டமாகும். கெட்டிஸ்பர்க் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மோடுரோவின் அவரது மனைவி கைது செய்ய அமெரிக்கா நடாத்திய நடவடிக்கையின் போது கரீபியன் பகுதியில் இருந்தது. கடந்த வாரம் ஈரானிலிருந்து வந்ததாக கூறிய மர்ம பரிசு என்பது 10 எண்ணெய் படைகள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளின் நல்ல நோக்கமாக ஈரான் கார்முஸ் நீரிணையை கடக்க படைகளுக்கு அனுமதி வழங்கியதாகவும் அதில் சில பாகிஸ்தான் கொடியுள்ள படைகளும் அடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் நடைபெற்று வரும் அமைச்சரவை கூட்டத்தின் போது ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அவர்கள் சொன்னது, நாம் உண்மையானவர்கள், நிலையானவர்கள் மற்றும் அங்கு இருப்பதை காட்ட எங்களுக்கு 8 எண்ணெய் படகுகளை தருவோம். 8 பெரிய எண்ணெய் படகுகள். அவர்கள் உண்மையாக இருந்தார்கள், அது சரியானது. சில படகுகள் பாகிஸ்தான் கொடியுடன் இருந்தன, ஆனால் இறுதியாக அது 10 படகுகளாக மாறியது. ஈரான் அனுப்பிய 2 கூடுதல் படகுகள் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்பதற்காக அனுப்பப்பட்டதாக ரம் கூறினார். ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை மேலும் 10 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மறுத்ததை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலாக ஈரான் எதிர் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. மேலும் உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கிய வழித்தடமாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியதுடன் அந்த பாதையை கடக்க முயன்ற சில கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி இல்லை என ஈரான் அறிவித்துள்ளது. இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்தில் திறக்காவிட்டால் ஈரானின் மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி அழிப்போம் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இதனை நிராகரித்த ஈரான் தங்களது மின் நிலையங்களை தாக்கினால் வளைகுடா நாடுகளில் உள்ள மின் நிலையங்களை தாக்குவோம் என பதில் அறிவிப்பை வெளியிட்டது. இதற்கிடையில் ட்ரம்ப் விதித்த கெடு கடந்த 24ஆம் தேதி காலை முடிவடைய இருந்த நிலையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்ததால் அதன் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாட்கள் நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். ஆனாலும் அமெரிக்காவினுடனான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்தது. மேலும் அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச திட்டத்தை நிராகரித்த நிலையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த நிலையில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதலை மேலும் 10 நாட்கள் நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தெஹ்ரானின் மையப்பகுதியில் தொடர் தாக்குதல்களை நிறைவு செய்துவிட்டோம் என ஸ்டேலிய ராணுவம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒரு அறிக்கையில் ஸ்டேலிய பாதுகாப்பு படை பரந்த அளவிலான தாக்குதல்கள் என்று தாங்கள் அழைத்தவற்றில் ஈரானிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்ததாக கூறியுள்ளது. ஸ்டேலை நோக்கி ஏவப்பட்ட ஈரான் ஏவுகணைகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அந்த அச்சுறுத்தலை இடைமறிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் ஸ்டேலிய பாதுகாப்பு படை முன்னதாக தெரிவித்திருந்தது. ஈரானின் தாக்குதலுக்குள்ளான அமெரிக்க தளங்களில் இருந்து அந்நாட்டு படையினர் தங்களது முகாம்களில் இருந்து வெளியேறி ஹோட்டல்கள் மற்றும் அலுவலக வளாகங்கள் போன்ற இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த அறிக்கைகளில் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் மற்றும் படையினரை குறிப்பிட்டு நிலத்தில் செயல்படும் படைத்துறையினர் பலரும் தற்போது தூரத்தில் இருந்து பணியாற்றி வருகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் போர் விமானங்களை இயக்கும் விமானிகள் மற்றும் அவற்றை பராமரிக்கும் குழுக்கள் மட்டும் நேரடியாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானிய புரட்சிகர காவல்படை அவர்களின் புதிய தங்குமிடங்களை கண்டறிய பொதுமக்கள் தகவல் வழங்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது. அத்தோடு அமெரிக்க ராணுவம் பொதுமக்கள் வாழும் இடங்கள் படையினர் தங்க வைப்பதன் மூலம் பொதுமக்களை மனித கேடயமாக பயன்படுத்துவதாக ஈரான் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதன்படி அவர்களுக்கு விடுதிகளில் அடைக்கலம் கொடுக்காமல் இருப்பதும் அவர்கள் இருக்கும் இடங்களிலிருந்து விலகி இருப்பதும் நல்லது என பொதுமக்களை ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் போர் தொடர்பான தனது நிலைப்பாட்டை மாற்றுவதற்காகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சிப்பதாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளையில் தான் தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என உறுதியாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஸ்டார்மர், ட்ரம்பின் பல விமர்சனங்களும் என்னை நிலைப்பாட்டை மாற்ற அழுத்தம் கொடுப்பதற்காகவே என்று எனது சொந்த கருத்து, ஆனால் நான் அதற்கு இணங்கப் போவதில்லை. ஈரான் போர் விவகாரத்தில் நாம் அதில் இழுபட்டு செல்ல மாட்டோம் என்று நான் கூறியுள்ளேன். ஏனெனில் அது பிரித்தானிய தேசிய நலனுக்கு உகந்த அல்லது என்பது எனது மதிப்பீடு. அந்த அழுத்தம் என்னை தடுமாற செய்யாது, எனது கொள்கையோ அல்லது மதிப்பீடுகளையோ கைவிட செய்யாது என தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஆரம்ப கட்டத்தில் பிரித்தானிய ராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதிக்க ஸ்டார்மர் மறுத்திருந்தார். வானத்திலிருந்து ஆட்சி மாற்றம் என்ற கொள்கையில் பிரித்தானியா நம்பிக்கை இல்லை என பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பின்னர் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக மட்டும் சில தளங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கினார். இந்த நிலையில் ட்ரம்ப் ஸ்டார்மரின் இந்த அணுகுமுறையை பெரிய தவறு என விமர்சித்து வந்தார். ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து வைக்க கப்பல்களை அனுப்புமாறு கூறியும் பிரிட்டன் அதில் தாமதம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். போரை வெற்றி பெற்ற பிறகு சேர வேண்டாம் என்று கிண்டல் செய்தார். எனினும் ஸ்டார்மர் தனது முடிவுகள் சட்டபூர்வமானவை மற்றும் பிரித்தானிய தேசிய நலனை அடிப்படையாக கொண்டவை என தொடர்ந்து வாதிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டுள்ளதாகவும் அந்த நீர்வழி பாதை ஊடாக பயணிக்கும் எவரும் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது, எதிரி நாடுகளின் துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களுக்கு ஹோர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பாதையை கடக்க முயன்ற 3 கப்பல்களை திருப்பி அனுப்பியதாகவும் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை சுட்டிக்காட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை திறந்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறிய பொய்களை தொடர்ந்து அந்த கப்பல்கள் நீரிணையை கடக்க முயன்றதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது.